Hello viewers, welcome to my channel என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு leftover ரெசிபி. கொத்து பரோட்டா வந்து பொதுவா மைதா மாவுல இருக்க பரோட்டால செய்வாங்க. ஆனா நம்ம ஈஸியா வீட்ல இருக்க கோதுமை மாவு சப்பாத்தி leftover ஆச்சுனா அதுல செய்யலாம். இல்ல சப்பாத்தி செஞ்சு கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்ல நமக்கு கொத்து பரோட்டா ஈஸியா ரெடி ஆயிடும். வாங்க, அது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா பொடி பொடியாக பிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தோசைக்கல் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் இதுக்கு இப்போ சேர்த்துறேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி, ஸோ பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் பொரியிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். வடைக்கு கட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதில் அப்படியே நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தி அப்படியே வணக்கி விடலாம். உப்பு சேர்த்தியாச்சு, நல்லா வணங்கிட்டுருக்கு வெங்காயம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, அதையும் இது கூட நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ தக்காளியும் சேர்த்தி நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அப்படியே வணக்கி விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக அது வந்து வணங்கிடும். இப்போது உப்பு சேர்த்தி வணக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரே நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வைக்கும் போது இந்த தக்காளி வந்து நல்லா அப்படியே வணங்கி அது வந்து வெந்துடும். அப்போ ஈஸியாக நம்மளோட அந்த சப்பாத்தியும் இதுவும் மெர்ஜ் ஆகும். ஸோ மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்தில் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சப்பாத்தி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இல்லைன்னா நீங்கள் காரம் கம்மியாக போதுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஏன்னா அதை சேர்த்தும் போது அந்த வாசம் கிடைக்கும். ஹோட்டலில் பொதுவாக அந்த சால்னா சேர்த்துவாங்க, நம்ம வந்து அது சேர்த்த போகிறதில்ல, இது லெஃப்ட் ஸ்பெஷலுங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி பவுடரெல்லாம் கலங்கட்டும். ஸோ இப்போ இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து இதோட சேர்த்து நல்லா அப்படியே சப்பாத்தியும் கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணும்போது தான் அந்த மசாலா, தக்காளி இதோட டேஸ்ட் வந்து சப்பாத்தியில் நல்லா ஏறும். இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இப்போ நல்லா அப்படியே பரட்டி விட போகிறேன் சப்பாத்தியை. அதுக்கப்புறமா இன்னொரு சட்டகமும் எடுத்துகிட்டு 2 வச்சு ஹோட்டலில் நல்லா அப்படியே கொத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொத்து போடுறேன். நான்ஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய வேண்டாம், ஏன்னா செஞ்சால் அது வந்து கீரல் விழுந்துடும், ரொம்ப டேஞ்சரும் கூடாது. ஸோ இந்த மாதிரி அயன் டவாலையோ இண்டோலியம் தோசைகள் தான் நான் வச்சுருக்கேன், அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி விடும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இப்படி குத்தி விட அந்த தக்காளி எல்லாம் உள்ளே மேஷ் ஆகி டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி ரெடியாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் குருமாலாம் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து குருமா எதுவும் வைக்காததுனால இதை சிம்பிளாக செஞ்சுட்டேன். ஆனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான இந்த கொத்து பரோட்டாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.